இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கண் சார்ந்த குறைபாடுகள், கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயதி ஆனந்தன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் நுஸ்ரத் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த கண் மருத்துவத்துறையில் நீங்கள் பொது மருத்துவத்தில் இப்போ ஈடுபட்டு இருக்கீங்க. இது எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த கண் மருத்துவத்துறை தான் நம்ம தேர்ந்தெடுத்து இதில் தான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வர்றதுக்கான காரணம் என்ன? நான் இந்த கண் மருத்துவத்துறையில் ஒரு சுமார் 35 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கிளினிக்கும் ஆரம்பித்து 34 வருஷம் ஆயிடுச்சு. நான் இங்கே எக்மூரில் இருக்க கண் மருத்துவ துறை சார்ந்த எக்மூர் ஐ ஹாஸ்பிட்டல்னு பேர். அங்கே தான் நான் என்னோடய போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தேன். நான் ஏன் கண் துறைக்கு வரணுன்றதை பற்றி மேடம் கேட்டிங்க. அது என்னோடய பாட்டி ஒரு 60 வருஷங்களுக்கு முன்னாடி கடைசி காலகட்டத்தில் ஒரு 3 வருஷம் போல் அவங்க கண்ணு தெரியாமையே இருந்துட்டு அதனால் ஒரு மன உளைச்சலில் அவங்க சாப்பிடாம இருந்து அப்படியே தன் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதுவும் அவங்க இறந்தது கூட ஒரு 55 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பின்னாடி வந்தவங்களுக்கு யாருக்குமே அதோட காரணம் கண்ணில் என்ன ஆச்சு, எதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி குறைபாடுகள் இருந்ததுன்றது யாரும் கண்டுபிடிக்கல அந்த காலத்தில். ஸோ அதுலேருந்தே எனக்கு ஒரு நம்ம டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆனாலும் கண் துறையில் தான் நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஆர்வமாக இருந்தது. கண் மருத்துவத்துறையில் நீங்கள் எந்த ஃபீல்டில் மேம் குறிப்பாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் பொது கண் மருத்துவம் தான், ஜென்ரல் ஆஃப்தல்மாலஜின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் எல்லாமே நம்ம கண் இன்ஃபெக்ஷன்ஸு, அப்புறம் கண் மாறுகண், அதை ஸ்குவிண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை பார்க்குறதுக்கு, அப்புறம் டயபெட்டிஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, டயபெட்டிஸ்னால கண் நிறைய பழுதடையுது, அதை பார்க்குறதுக்கு, அப்புறம் கண்களில் குளோக்கோமான்னு சொல்லி நம்ம கண் நீர் அழுத்த நோய்னு சொல்கிறோம். இப்போ கண் மாறுங்கிறத பற்றி சொன்னீங்க மேம். இப்போ அது பிறவி குறைபாடுனால ஒரு கண் மாறு அப்படிங்கிறது வருதா, இல்லைனா அது என்ன காரணம் மேம் இந்த கண் மாறு வருவதற்கு? அதாவது குழந்தைகள் பிறக்கும் பொழுதே மாறுகண்ணோட பிறக்கலாம். அதான் மாறுகண்ணு நம்ம சொல்கிறது ஸ்குவிண்ட்டு இல்லை ஒன்றரை கண்ணுன்னு நம்ம கொலோக்கியல் டேர்மில் நம்ம சொல்லுவோம். அது குழந்தைகளுக்கு வர்றது மரபணு வழியாகும், ஜெனட்டிக் வழியாகவும் வரலாம். அதான் அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது இருந்திருக்கும், இல்லை அத்தை மாமா யாருக்காவது இருந்திருக்கும். அந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷனில் வர்றது ரொம்ப ரொம்ப காமன். அந்த மாறுகண் வர்றதுக்கு மற்ற வேறு காரணங்கள் என்னென்னா, அம்மாவுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கலாம், அதனாலேயும் அந்த மாதிரி கண்ணில் கொஞ்சம் மாறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். இல்லை குழந்தை பிறக்கும்பொழுது ஏதாவது சிசேரியன் செக்ஷன், இல்லை இந்த வேக்யூம்னு நம்ம சொல்கிறோம், இல்லை ஆயுதம் போட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நேரத்துலையும் சில ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா, நரம்புகள் ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஸ்குவிண்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் பிறக்கும்போது நம்ம சமுதாயத்தில் என்ன ஒரு கெட்ட ஒரு குணம்னாக்கா, மாறுகண்ணோடு இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப லக்கி அப்படிங்கிறது ஒரு நம்ம சமுதாயத்தில் பரவுற ஒரு செய்தி, நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாறுகண்ணு குழந்தைங்களுக்கு இருக்கும்போது நம்ம ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் ஒரு பிறந்த குழந்தைக்கு மாறுகண் இருக்கலாம். ஆனால் ஒரு வயசுக்குள்ளே குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கும்போது, இல்லை தூர பார்வையை பார்க்கும்போது, அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மாறுகண் தன்னா சரியாகி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடணும். இப்போ ஒரு வயசுக்கு மேலே அந்த மாறுகண்ணு தொடர்ந்து இருந்ததுன்னா குழந்தை டாக்டரே சொல்லுவாங்க, நீங்கள் குழந்தைய போய் கண் டாக்டர்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நம்ம அந்த மாறுகண்ணோட சிகிச்சை நம்ம ஒரு வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும். அந்த சிகிச்சை நம்ம கண்ணாடி போட்டு அந்த குழந்தைக்கு சரிப்படுத்த போகிறோமா, இல்லை கண்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து அந்த மாறுகண்ணை சரி பண்ண போகிறோமா, எதுவாக இருந்தாலும் நம்ம 7 வயசுக்குள்ளே அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ 7 வயசுக்கு விட்டுட்டோம், நம்ம மாறுகண்ணை ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் விட்டுட்டோம்னாக்கா 7 வயசு வரைக்கும் பிறகு நம்ம பண்ணால் கண்களில் இருக்கிற பார்வை குறைபாடு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கண்களில் அது ஃபுல்லாக அந்த ஸ்குவிண்ட்டு சரியாக போகும் தன்னா, அறுவை சிகிச்சை இல்லாமல் அப்படின்றது எந்த டாக்டரும் கேரண்டி கொடுக்க முடியாது. 7 வயசை தாண்டும் போது நிச்சயமாக அறுவை சிகிச்சை 80% மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும். இப்போ நாங்கள் கண்களுக்கு கண்ணாடி கொடுத்து ஓரளவுக்கு அந்த மாறுகண் சரியாயிட்டே வந்ததுனாக்கா நம்ம பீரியாடிக்கல் செக்கப், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தை வளர்ச்சி அடைய அந்த மாறுகண்ணு சரி வருதான்றதை நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். அந்த கண்ணாடி போட சில எக்ஸசைஸ் நாங்களும் சொல்லி கொடுப்போம். அதெல்லாம் செஞ்சுட்டே வர குழந்தைங்களுக்கு மாறுகண்ணு சரியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
இருக்குது. ஆனால் நம்ம வைத்தியம் பண்ணாமல் விட்டுட்டோம்னா தான் இது வந்து கடைசியில் வந்து பார்வை இழக்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஆகலாம். பார்வை இழப்புனா முழுவதுமாகவே பார்வை இழப்பு ஏற்படும். பாதி 50% பார்வை போயிடும், சில குழந்தைங்களுக்கு 100% பார்வை கூட போயிடும். ஸோ இது வந்து நம்ம வந்து பெற்றோர்கள்கிட்ட நம்ம ஒரு 10 வயசில் அவங்க கூட்டிகிட்டு வராங்க, மாறுகண் இருக்குது, குழந்தையிலேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த கண் வந்து ஃபுல்லாகவே செயல் இழந்து பார்வையே இல்லாமல் இருக்கும்பொழுது நம்ம சொல்லும்போது பெற்றோர்களுக்கு அது வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஏதாவது பண்ணி நீங்கள் அந்த குழந்தைக்கு பார்வையை சரிப்படுத்தி கொடுத்துருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம கையில் அதுக்குரிய வாய்ப்புகள் நம்மளுக்கு இல்லை. ஸோ அதனால் குழந்தைகள் பிறந்த உடனே குழந்தை டாக்டரும் உங்களுக்கு வந்து ஸ்குவிண்ட் இருக்குது, கண்ணில் மாறுகண் ப்ராப்ளம் இருக்குமா, உடனடியாக கண் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருங்கன்னு சொன்னால் தயவு செய்து பெற்றோர்கள் வந்து உடனடியாக கொண்டு வந்து காமிச்சிருங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கவே வேண்டாம். ஏன்னா இது குடும்பத்துக்கு நல்லது அது இது நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இதில் கொண்டு வந்து நம்ம சேர்க்கவே கூடாது. ஏன்னா கடைசியில் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கோசரம் அந்த குழந்தை தான் கஷ்டப்பட போகுது. அதனால் பெற்றோர்கள் வந்து இதில் வந்து நிறைய கவனம் செலுத்தணும். மேம், நீங்கள் சொல்லும்போது இப்போ மாறுக்கண் சார்ந்த இந்த கண் குறைபாடு பற்றி சொன்னீங்க. ஆனால் பொதுவாகவே இப்போ உள்ள குழந்தைகளுக்கும் நம்ம பார்த்தோன்னா முன்னாடி காலத்துக்கும் இப்போ கம்பேர் பண்ணும்போது கண்ணாடி அணிவது வந்து அதிகமாக இருக்குது குழந்தைகள்கிட்ட. இப்போ மாறுக்கண் இல்லாமல் பொதுவாகவே வந்து கண்ணாடி அணிவதோ இல்லை கண் சார்ந்த குறைபாடுகளோ அதிகரிச்சுட்டே வருது. இதுக்கான காரணம் என்ன? அதாவது இப்போ வந்து நம்ம குழந்தை பிறந்த உடனேவே ஒரு 3 வயசு 4 வயசுலேயே இந்த செல்ஃபோன், கம்ப்யூட்டர்ஸு, ஐபேடு இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க குழந்தைங்க. அதாவது நம்ம வந்து அந்த காலத்தில் நிலா காமிச்சு சாதம் ஊட்டின முறை போய் இப்போ வந்து எல்லாரும் ஐபேடோ செல்ஃபோனோ குழந்தைக்கு காண்பிச்சு தான் சாப்பாடை ஊட்டுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி அந்த கிட்ட பார்வையே குழந்தைகள், அதாவது இல்லுமினேட்டட் நியர் விஷன் கேட்ஜெட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது அந்த லைட்டோடு வருது இல்லைங்களா, ஐபேடோ இல்லை செல்ஃபோனோ, அந்த மாதிரி அந்த கிட்ட பார்வையில் அந்த குழந்தை பார்க்க என்ன ஆகும், அந்த கண்ணோட வளர்ச்சி குறைஞ்சும் போயிடும். அதாவது அந்த கண்ணுக்குரிய ஸ்ட்ரெங்த்தும் குறைஞ்சும் போயிடும் உங்களுக்கு. அதாவது ஒரு நார்மலாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது என்ன கண்ணோட அளவு வந்து சின்னதாக இருக்கும். நியூபார்ன் பேபிஸுக்கு வந்து 16.18 மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதுவே நம்ம அடல்ட் ஆகும்போது 2 to 3 சென்டிமீட்டர்ஸ் கண் வளர்ச்சி அடையணும். ஸோ ஒரு தாய் கருவுற்று இருக்கும் பொழுது கண்கள் வந்து 12வது வாரத்துலேருந்து 32வது வாரம் வரைக்கும் கண்கள் வளருது. அப்புறம் 37 வாரம் குழந்தை பிறந்த பிறகும் குழந்தையோட கண்களோட வளர்ச்சி 3 வயசு வரைக்கும் ஆகுது. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 1 வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு அந்த நியர் விஷன் கேட்ஜெட்ஸை நம்ம கொடுத்துட்றதுனால கண்கள் வந்து அதிக ஸ்ட்ரெயினும் ஆகுது. இதே மாதிரி குழந்தைகள் வளர நம்ம இந்த நியர் விஷன் கேட்ஜெட்ஸோட யூஸ் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது. அதனால் என்ன ஆகுது, கண்கள் வந்து அதாவது தூர பார்வையே பார்க்குற தன்மையை இழந்துடுது. அதான் நம்ம வந்து இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம் மயோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். தூரப்பார்வை கிட்ட பார்வைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அதை தூர பார்க்குற செயலை வந்து இழந்துடுது. அதனால் குழந்தைங்களால் வெளியில் போய் போர்டு தெரியல அப்படிங்கிறது தான் முதல் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்கூலில் கொண்டு போய் விடும்பொழுது. ஸோ அதை சொல்லி தான் நம்ம பேரண்ட்ஸு எங்ககிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. அது இல்லாமல் நம்ம ஸ்கூலில் ஐ செக்கப்புன்னு நம்ம பண்ணும்பொழுது டீச்சர்ஸ் சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி தூரம் இருக்கிறது தெரியல, நீங்கள் கண்டாக்டரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சில பேரண்ட்ஸுக்கே கண்டுபிடிக்க முடியும். அதுவே நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 வயசுலேயே 6 வயசுலேயே நிறைய பேர் கூட்டிகிட்டு வராங்க. அதாவது இந்த எல்கேஜி யூகேஜி அந்த ஸ்டேஜ்லேயே நிறைய பேர் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி நியர் விஷன் கேட்ஜெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது வர ப்ராப்ளம். அதுக்கு தான் நம்ம அந்த காலத்தில் வெளியில் தான் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து தூர பார்வைக்குரிய இது அவங்களுக்கு அக்யூட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து வெளியில் போய் விளையாடுறதுன்றது பசங்களுக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகுது, இந்த தூர பார்வை தெரியாமல் போய் ஷார்ட் சைட்டு நம்ம சொல்லுவோம், அதுக்கு நம்ம கண்ணாடி அணிகிற ஒரு கட்டாயம் வந்துடுது இப்போ நம்மளுக்கு. அதே மாதிரி கிட்ட பார்வை டிஃபிகல்ட்டியும் சில குழந்தைங்களுக்கு வரலாம். அதாவது கிட்ட பார்வைனா படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தலை வலிக்குது, கண்ணில் தண்ணி வருது, கண் எரிச்சலாக இருக்குது இப்படின்னு சொல்லி சில குழந்தைங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு நீ பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்பர் மெட்ரோப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன். அதான் மயோப்பியாங்கிறது தூரப்பார்வை சரியாக தெரியாது, ஹைப்பர் மெட்ரோப்பியாவில் இந்த மாதிரி தலைவலி அந்த மாதிரி வரும். ஆனால் கிட்ட பார்வையும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், படிக்கிறது ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹைப்பர் மெட்ரோப்பியான்ற கண்டிஷன் அவங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் 3வது கண்டிஷன் வந்து கண்களோட ஷேப்பில் ஒரு மாறுதல் வர்றது.
அது வந்து ஆஸ்டிக்மேட்டிசம்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, சிலிண்டர் பவர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரண்ட்ஸு. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க கண்ணாடி தலைவலிக்காக கொடுத்தாங்க, பார்வைக்காக இல்லை அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆஸ்டிக்மேட்டிசம்னு, அதோட ஐயோட ஷேப்பில் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தினால நம்ம கொடுக்குற கண்ணாடி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டிஃப்ரெண்ட் மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா, ஆஸ்டிக்மேட்டிசம்லாம் தான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐ ப்ராப்ளம்ஸ் தட் கேன் ஹேப்பன் இன் த சில்ட்ரன். மேம் நீங்கள் சொல்லும்போது கிட்ட பார்வை தூர பார்வை பற்றி சொல்லிங்க, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேம். இப்போ கிட்ட பார்வைனா கிட்ட இருக்கிறது தெரியாது, தூரம்னா தூரம் இருக்க தெரியாது. இதை தாண்டி வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இதில் இருக்கா? அது தூர பார்வைன்றது பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு போர்டு தெரியாமல் இருக்கிறது. ரெண்டாவது வந்து வெளியில் விளையாட போகிறாங்க இல்லைங்களா, இந்த டென்னிஸு, பாஸ்கெட் பாலு, அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ்லாம் விளையாடுறாங்களே, அப்போ வந்து தூரம் வர பாலே தெரியாமல் இருக்கும் சில பசங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டியும் வரலாம் ஷார்ட் சைட் இருக்க குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி நியர் விஷன், அதாவது ஹைப்பர்மெட்ரோப்பியான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கு மெயின்லி இந்த மாதிரி ஏதாவது இவங்க வீணை கற்றுக்குறாங்க, வயலின் கற்றுக்குறாங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது கூட அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்களுக்கு கண்ணாடி போட்டு தான் சரிப்படுத்த முடியும். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கண்ணாடி தான். நம்ம ஷார்ட் சைட், அதாவது மயோப்பியான்னு சொல்கிறதுல என்ன ஆகுதுனாக்கா, நம்ம கண்ணு வந்து சாதாரணமாக இருக்கிற அளவோட, அதாவது 2.3 சென்டிமீட்டர்ஸ்ன்னு நான் சொன்ன முதலையே, அதோட லாங்கராக ஆகிடும், நீளம் அதிகமாயிட்டதுனால நம்ம பார்க்குற பிம்பம் வந்து அந்த ரெட்டினான், விழித்திரைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் மேலே போய் விழாது. அதனால் குழந்தைங்களுக்கு தூர பார்வை கஷ்டமாக இருக்கும். இதை வந்து நம்ம கொடுக்குற கண்ணாடி வந்து கான்கேவ் லென்ஸுன்னு பேர். இந்த கான்கேவ் லென்ஸு இப்போ நம்ம கண்களுக்கு முன்னாடி அதை கண்ணாடி போடுறோம் இல்லைங்களா, அதில் கான்கேவ் லென்ஸை நம்ம பொருத்தணும்னா அந்த தூர பார்வை அவங்களுக்கு கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பிம்பம் வந்து கரெக்டாக போய் அந்த ரெட்டினால் போய் விழும். அதே மாதிரி கிட்ட பார்வை இருக்கிற கடினமாக இருக்கிற பசங்களுக்கு அந்த ஐ பாலோட லெங்க்த்து வந்து ஷார்ட்டராக இருக்கும், சின்னதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த ரெட்டினாவை தாண்டி பிம்பம் போய் பின்னாடி போய் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கிட்ட பார்வையில் பார்க்கும்போது எல்லாம் அப்படியே செதற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம கான்வெக்ஸ் லென்ஸுன்னு கொடுப்போம். ஸோ இது ரெண்டும் கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த பார்வை டிஃபிகல்ட்டி சரியாகும். அப்போ தூர பார்வை இருக்கவங்களுக்கு கண் விழியே வந்து பெருசாக இருக்கும்னு சொல்கிறீங்களா? கண் விழி இல்லை, கண்ணோட அளவு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கண் வந்து பெருசாக இருக்கும்னு சொல்கிறீங்க தூர பார்வை இருக்கவங்களுக்கு. கரெக்ட். இப்போ வந்து சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க மேம், இப்போ மயோஃபியா இருந்தாலும் சரி, தூர பார்வை இருக்கவங்களும் கிட்ட பார்வை இருக்கவங்களும் ரெண்டு பேருக்குமே வந்து கண்ணாடி தான் நமக்கு சரி செய்யுன்னு சொல்கிறீங்க. இதில் வந்து கண்ணாடி அணிவதோட அவசியம் என்ன மேம்? ஏன் வந்து கண்ணாடிக்கு இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ்? மற்ற ஏதாவது சிகிச்சை முறைகள் ஏன் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க? கண்ணாடிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? சின்ன குழந்தைங்களா இருக்கும்பொழுது நம்ம வந்து கண்ணாடி ஒன்று தான் போட முடியும். நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி லென்ஸை போட்டு நம்ம கண்ணாடி போடுறோம். கண்ணாடி குழந்தைகள் போட தான் அந்த கண்கள் நரம்புகள்லாம் பெறும். வலு பெற்ற பிறகு தான் நம்ம மற்ற சிகிச்சை முறைகள் நம்மளால் சொல்ல முடியும். அதாவது ஒரு 7-8 வயசில் ஒரு குழந்தைக்கு நம்ம கண்ணாடி போடுறோம்னாக்கா அந்த நரம்புகள்லாம் நல்லா வலு பெற்று அந்த கண்கள் வந்து நல்லா இருக்குது, எனக்கு பிரைட்டாக தெரியுது இப்போது அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து சொல்கிற முறை என்னென்னா, கண்ணாடி போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டா இப்போ வந்து கண்ணாடியே கழட்டி வைக்க மாட்டேன்றா அப்படின்னு அதையும் ஒரு குறையாக சொல்லுவாங்க. ஏன் அந்த குழந்தை கண்ணாடியை போட்டுக்கிட்டே இருக்குன்னா, ஏன்னா பார்வை வந்து பிரைட்டாக இருக்குது, தூரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியுது, அதனால் அந்த ஆசையில் அந்த குழந்தை கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அது போடுறதுனால தான் அந்த குழந்தையோட கண்ணு நரம்பும் வலிவடைகிறது. ஸோ அந்த வலிவடைஞ்ச பிறகு ஒரு 13-14 வயசு நம்ம ஆகும்பொழுது அடுத்த ஆப்ஷன் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது சில பேரண்ட்ஸ் வந்து கண்ணாடி போடுறதையே வந்து ஒரு எதுக்கு நம்ம கண்ணாடி போடணும் அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம அடுத்த ஆப்ஷன் வந்து காண்டாக்ட் லென்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த காண்டாக்ட் லென்ஸ் போடுறத பற்றி நம்ம பேசலாம். ஆனால் அந்த காண்டாக்ட் லென்ஸு போடுறது, எடுக்கிறது, அதை பராமரிக்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்குவம் அடைஞ்ச பிறகு தான் நம்மளால் அதை கொடுக்க முடியும். அது வந்து ஒரு 13-14 வயசுக்கு மேலே நம்ம காண்டாக்ட் லென்ஸ் போடுறத பற்றி பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம். ஸோ அவங்களும் வந்து சரின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கு வந்து எப்படி அதை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம். இது வந்து ஒரு 5-6 வருஷம் சென்று அதுக்கப்புறம் நம்ம லேசர் சிகிச்சை முறைக்கு போகலாம். ஒரு 5-6 வருஷன்றது நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னாக்கா, நம்ம குழந்தைகள் வளரும்போது அந்த கண்கள் வந்து நல்லா ஃபுல்லாக வலுப்பெறுது அப்படின்னு சொல்கிறது வந்து பெண்களுக்கு வந்து இந்த மெனார்கி வரும்பொழுது தான் அந்த கண்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும்.
அதான் பெண்களுக்கு வந்து 13-14 வயசுன்னு நம்ம சொல்லுவோம் பூப்படையம் பண்ணும்போது. அதே மாதிரி பாய்ஸுக்கு வந்து ஒரு 17 வயசு, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது தான் அந்த கண்கள் வந்து முழுசாக அதோட ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணோம். அந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்களுக்கும் காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு இருந்தோம்னா 21 வயசு வரைக்கும் நம்ம இதே காண்டாக்ட் லென்ஸோ இல்லை கண்ணாடியிலையோ தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னாக்கா நம்ம கண்கள் வளர்ச்சி ஒன்று, ரெண்டாவது நம்மளோட முக வளர்ச்சியும் ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே 21 வயசு வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு வந்து மெனார்கி அட்டைன் பண்ணப்புறம் ஒரு 2-3 வருஷம் மேக்ஸிமம் வளர்ச்சி இருக்கலாம். அதே மாதிரி பாய்ஸுக்கு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 16-17 வருஷம் கழிச்சு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். இது வந்து முழுமையாக அந்த வளர்ச்சி முடியறதுக்கு 21 வயசு ஆகும். 21 வயசு ஆன பிறகு தான் நம்ம வந்து லேசர் சிகிச்சை முறையை பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுகிறோம். மேம் இப்போ இளம் வயது சார்ந்த குழந்தைகளுக்கோ இல்லைனா வந்து முதுமையானவர்களுக்கோ ஏதாவது வந்து கண் குறைபாடுகளில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இப்போ வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான நோய் குறைபாடுகள் இருக்குது, வயதானவர்களுக்கு இந்த மாதிரி நோய் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்காமா? கிட்ட பார்வை தூர பார்வை யாருக்காக இருந்தாலும் வரலாம். ஸோ ஆனால் நம்ம இது ரெண்டையுமே நம்ம வந்து சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிருவோம். அதனால் அதுக்குரிய கண்ணாடி நம்ம கொடுக்குறோமோ, காண்டாக்ட் லென்ஸ் கொடுக்குறோமோ அதெல்லாம் நம்ம பண்ணி கண்களை சாதாரணமாக நல்ல ஸ்ட்ரெங்தனாகவே ஆக்கி நல்லாவே வச்சுக்கலாம் கண்ணை. ஆனால் வயதான பிறகு 40 வயசு ஆகும்போது இன்னொரு குறைபாடு வரும். அது என்னென்னா ப்ரெஸ்பயோப்பியா. அது வந்து நம்ம வெள்ளை எழுத்துன்னு சொல்லுவாங்க, நார்மல் கொலோக்கியல் டேர்மில் நம்ம சொல்லும் பொழுது. ஸோ அந்த வெள்ளை எழுத்து வரும்பொழுது என்ன ஆகும்னாக்கா கிட்ட பார்வை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே டல்லாக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது சில பேர் எப்படி சொல்லுவாங்கனாக்கா, படிச்சுட்டே இருக்கேன், நான் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படி திறந்தேன்னா தான் திருப்பி எனக்கு படிக்க முடியுது, அப்படியே தொடர்ந்து நான் படிச்சுட்டே இருந்தேன்னா அப்படியே ஷேக் ஆகி அது அப்படியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி ஆகும்பொழுது இதுக்கு தான் நம்ம ப்ரெஸ்பயோப்பியான்னு சொல்கிறோம். இது வந்து என்னன்னாக்கா கண்களில் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே மசில்ஸ் இருக்குது, சீலியரி மசில்ஸ்ன்னு பேர். அந்த மசில்ஸ் வந்து அதோட டோன், நம்ம அதோட மசில்ஸோட டோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டோனை இழந்ததுன்னா உடனடியாக இழந்துடாது, அது ஸ்லோவாக இழந்துக்கிட்டே வரும். 40 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் அது ஸ்லோவாக இழந்துக்கிட்டே வரும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த கண்களுக்கு வந்து கண்ணாடி கொடுத்தாதான் அந்த கிட்ட பார்வை தெளிவடையும் அவங்களுக்கு. அதனால் அது ஒரு ப்ராப்ளம் நார்மலாக எல்லாருக்குமே ஆகலாம். இது ஆண்களுக்கும் ஆகலாம், பெண்களுக்கும் ஆகலாம். இது வந்து நார்மல் ஒரு ஏஜிங்கோட ப்ராசஸ், அவ்வளோதான். நம்ம வயசு ஆகும்போது நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்குது இல்லையா, அதில் இதுவும் ஒரு ப்ராசஸ் அது. ஸோ அது வந்து நம்ம கவலைப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது. அது நார்மலாக கண்ணாடி போட்டால் எல்லாருக்குமே சரியாக போயிடும். இப்போ இந்த கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கிறவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் வரலாம். குழந்தைங்கள்லேயே கண்ணாடி போட்டாலும் 40 வயசில் இந்த ப்ரெஸ்பயோப்பியா வெள்ளை எழுத்து யாருக்காக இருந்தாலும் வரலாம். அதுக்கும் சேர்த்து நம்ம கரெக்ஷன் கொடுத்து கண்ணாடி கொடுக்கணும். ப்ரெஸ்பயோப்பியா நம்ம சொன்னீங்க, ப்ரெஸ்பயோப்பியான்றது நம்ம கிட்ட பார்வை 40 வயசில் வர கிட்ட பார்வை டிஃபிகல்ட். ஆனால் யாராக இருந்தாலும் 40 வயசில் அந்த பிரச்சனை வரும். அப்போ அந்த வயசுக்கு மேலே அவங்க கண்ணாடி எப்படி மேம், அவங்க கண்ணாடி போடலாமா? அவங்க எத்தனை வயசு வரைக்கும் போடணும்? கண்ணாடி நிச்சயமாக போடணும். அவங்க எவ்வளோ நாளைக்கு படிச்சுட்டு இருக்காங்களோ அவ்வளோ நாளைக்கு நம்ம கண்ணாடி போடணும். படிக்கிறவங்க மட்டும், மற்றபடி அவங்களுக்கு இப்போ பார்க்குறதோ இதுவோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலுமே அதோட சேர்த்து நம்ம பவர் சேர்த்து கொடுப்போம். அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அதை வந்து போட்டு தான் ஆகணும். கிட்ட பார்வை டிஃபிகல்ட்டி எல்லாருக்குமே வரலாம். ஈவன் நீங்கள் படித்தவங்க படிக்காதவங்கன்றதுக்கு, படிக்காதவங்களா இருந்தால் கூட ஒரு கோலம் போடுறதோ, ஒரு ஊசியில் நூல் கோக்கிறதோ, இல்லை ஒரு கீரையில் ஏதாவது ஒரு அழுக்கு இருக்கா என்னன்றது பார்க்கறதோ அதுக்கும் தேவை தான். படிக்கிறது மட்டும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வரும்போது அந்த கிட்ட பார்வைக்கு அவங்க போட்டு தான் ஆகணும். ஸோ போடலன்னாக்கா நமக்கு வந்து அந்த கிட்ட பார்வை வந்து அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷேடியாகவே தெரிஞ்சிட்ருக்கும். இது காலகட்டத்தில் என்னாகும், தலைவலியாக மாறும், தலைவலி கண்வலின்னு மாறும். அப்போ அந்த கட்டத்தில் நம்ம கட்டாயமாக கண்ணாடி போடணுன்றதுக்கு அவங்க வந்து போட்டுப்பாங்க. மேம் இப்போ வந்து சில உணவு முறைகள் எடுக்காததற்கும் கண் குறைபாடுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ சில உணவு முறைகள், கேரட்டு, கீரைகள்லாம் நம்ம சாப்பிட்டா கண் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை மேம்? இப்போ கண்களோட நரம்பு, நம்ம விழித்திரைன்னு சொல்கிறோம் இல்லையா, ரெட்டினா, அது வந்து முக்கியமாக வந்து வைட்டமின் ஏ. அதாவது நம்ம வந்து நிறைய விட்டமின்ஸ் ஏ, பி, சி எல்லாமே, டி எல்லாமே நம்மளுக்கு தேவை தான். ஆனால் கண்களோட விழித்திரையில் முக்கியமாக கான்சன்ட்ரேட் ஆகியிருக்கிறது வைட்டமின் ஏ தான். வைட்டமின் ஏனால தான் அந்த விழித்திரையில் 2 விதமான செல்ஸ் இருக்குது, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமான செல்ஸ் இருக்குது. இந்த ராட்ஸுன்றது நம்ம தூர பார்வை கிட்ட பார்வை தெரியறதுக்கு நம்மளுக்கு உபயோகமாக இருக்கிறது. அந்த கோன்ஸுன்னு நம்ம சொல்கிறது வந்து கலர் விஷன்.
இப்போ நம்ம ஒரு கலர் பச்சை சிகப்புன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா அந்த கோன்ஸ் நல்லா இருந்தால் தான் நம்மளால் அந்த கலரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான முக்கியமான விட்டமின் வந்து விட்டமின் ஏ. ஸோ விட்டமின் ஏ எதில் நல்லா இருக்குன்னாக்கா கேரட்டு, கீரை, பால், முட்டை, மீன் வகைகள், அப்புறம் வந்து இப்போ நம்ம அந்த சாலடுன்னு சொல்கிறோம், அந்த கேப்சிகம், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், அதெல்லாம் பப்பாயா, இதெல்லாம் வந்து விட்டமின் ஏ வந்து ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷன். ரெண்டாவது வந்து விட்டமின் ஏ வந்து நம்ம குக்கிங்கில் என்னாகும், டெஸ்ட்ராய் ஆகிடும். அது வந்து குக்கிங் போது அந்த விட்டமின் ஏ வந்து வீணாக போயிடும். அதனால் நம்ம குக்கிங் பண்ணாத பொருட்களில் தான் விட்டமின் ஏ ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதையும் நம்ம சாப்பிட்டா தான் நம்ம உடம்புலையும் அந்த விட்டமின் ஏ சத்து நல்லாயிருக்கும். ஈவன் பீட்ரூட், இப்போது மாம்பழம் சீசன், மாம்பழத்தில் கூட ஹை விட்டமின் ஏ. ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னாலே கண்ணுக்கு வந்து நிச்சயமாக அந்த விட்டமின் ஏ சத்து நல்லா ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். மேம், இப்படி சாப்பிட்டா கண்ணாடி இப்போ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோன்னா, இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி கலட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வாய்ப்பு கிடையாது. ஏன்னாக்கா நம்ம வந்து இந்த விட்டமின் ஏ வந்து விழித்திரைக்குரிய விட்டமினை நம்ம கொடுக்குறோம். ஆனால் கண்ணாடி போடுறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்களோட அளவு, அதாவது நீளம்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, நீளம், பக்கவாட்டு நீளம், நேர்க்க இருக்க நீளம், இந்த நீளத்தில் குறைபாடு இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணாடி போடுறோம். அதுக்கும் விழித்திரைக்கும் விட்டமின் ஏக்கும் சம்மந்தம் இருக்கிறதும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போது சிலவங்களுக்கு கண் வந்து பிறக்கும் போதே வந்து அவங்களுக்கு இந்த லென்ஸ் வந்து கலர் கலராக இருக்கும். சிலவங்களுக்கு ப்ரௌன் இருக்கும், சிலவங்களுக்கு பிளாக் இருக்கும், சிலவங்களுக்கு ப்ளூ ஐஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிற மாறுபாட்டுக்கான காரணம் என்ன? அது இல்லாமல் இப்போ வந்து கண்ணில் வெள்ளை மாதிரி இருக்கும்ல மேம், அதுவும் வர்றதுக்கான காரணம் என்ன? கண்களோட நிறம்ன்றது ஒரு நல்ல கேள்வி. இது கண்களோட நிறம் நம்ம வந்து இந்தியாவில் முக்கால்வாசி பேருக்கு மோர் தென் 90% ஜனங்களுக்கு பிளாக்காக இருக்கும், இல்லை ப்ரௌனாக இருக்கும். அதுதான் நம்மளோட ரத்த வாக்கில் இருக்கிற ஒரு கலர். இதுவே நீங்கள் வெளிநாட்டுங்களுக்கு, அமெரிக்காக்கோ லண்டனுக்கோ போனால் அவங்களுக்கு வந்து ப்ளூ, க்ரீனிஷ் ஐஸ் இதெல்லாம் இருக்கும். அது வந்து அவங்களோட தோலுக்கும் அவங்களோட ரத்தம் இருக்கிறதுக்கும் அதுக்கும் இருக்கிற கனெக்ஷன். அது இப்போ எதனால் இந்த கலர் மாறுபாடு ஆகுதுனாக்கா, நம்ம கண்களில் வந்து ஐரிஸ்ன்னு ஒரு மசில் இருக்குது. அதாவது நம்ம கருவிழிக்கு பின்னாடி அந்த ஐரிஸ்ன்றது என்ன கலரில் இருக்கோ அதே கலர் தான் நம்மளுக்கு வந்து கண்களோட கலரை பிரதிபலிக்கிறது. ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது வந்து ப்ரௌன் அண்ட் பிளாக் இருக்குது, அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிறது வந்து ப்ளூ, க்ரீன் இருக்கிறதுனால அவங்க கண்கள் வந்து அந்த கலரில் இருக்கும். நம்ம இந்தியன் கண்கள் இந்த கலரில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஆனால் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பார்வையில் வேறுபாடோ எதுவும் ஆக போகிறது ஒன்றும் கிடையாது. இது வந்து கலரை மாத்திரம்தான் நிர்ணயிக்கிறது. இது மேம், பார்வை குறைபாடு சரி செய்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து லென்ஸ் அணியும் போது பவர் லென்ஸ்னு சொல்கிறாங்க மேம். சிலவங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து அந்த தலைவலிக்காக மட்டும் சிலவங்க போடுவாங்க, சிலவங்க பவருக்காக போடுவாங்கல்ல மேம். இந்த பவரை வந்து எப்படி மேம் நம்ம வந்து கணக்கீடு செய்கிறாங்க? இவங்களுக்கு இவ்வளோ பவர், சிலவங்களுக்கு ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க, சிலவங்களுக்கு மைனஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி மேம் நிர்ணயிக்கப்படுது? இது வந்து நாங்கள் வந்து எங்கள் கிளினிக்கில் பண்ணுற டெஸ்ட்டு தான் அது. அதாவது இப்போ கண்கள் சரியாக தெரியலன்னு வந்து சொன்னோடனே எங்களுக்கு வந்து ஸ்னெல்லன்ஸ் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து 6 மீட்டர் தூரத்தில், இப்போ நம்ம பேஷண்ட் எங்கே உட்காந்துருக்காங்களோ அங்கேருந்து 6 மீட்டர் தள்ளி நாங்கள் அதை வச்சுருப்போம். வச்சா அதில் வந்து லைன்ஸ் டிஃப்ரெண்ட், அதாவது ஏபிசிடியாக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி, அந்த சைஸ் வந்து பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வேரி ஆகும். அப்போ நம்ம லாஸ்ட் லைன் வரைக்கும் அதை படித்தோம்னா நம்ம வந்து 6-6 விஷன்னு சொல்லுவோம். அதாவது 6-6 விஷன்றது அவங்களுக்கு வந்து நார்மல் விஷன்னு பேர், ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து மேலே பார்வை, மேலே 2-3 லைன் தான் தெரியுது, அது கீழே இருக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எல்லாமே படிக்க முடியுது, கீழே இருக்கிற 2-3 லைனில் சில எழுத்துக்கள் மாத்திரம் அவங்க தவறுதலாக படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் ஏதோ குறைபாடு இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம வந்து கண்களில் நம்ம ஐரிஸ்ன்னு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஐரிஸ் மசில் வந்து நம்மளுக்கு வந்து தூர பார்வைக்கும் கிட்ட பார்வைக்கும் விரிஞ்சு அது சுருங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும் பொழுது அந்த விரிகிற சுருங்குற தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தூர பார்வை கிட்ட பார்வை தெரியலன்னு சொல்லும்போது நம்ம அந்த ஐரிஸ் மசில்ஸை பேரலைஸ் பண்ணிவிடுவோம். அதாவது சில மருந்துகள், சொட்டு மருந்துகள் போட்டு அதை பேரலைஸ் பண்ணிட்டு அது சுருங்கி விரிகிற தன்மை இல்லாமல் கண்களில் வேறு என்ன பவர் இருக்குது அவங்களுக்கு, அதான் ரெஸ்டிங் பவர்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ரெஸ்டிங் பவர் எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம இந்த கண்களோட ஐரிஸோட சுருங்கி விரிய தன்மையும் சேர்த்து அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் வச்சு தான் இவங்களுக்கு தூர பார்வை
ப்ராப்ளம், கிட்ட பார்வை ப்ராப்ளம்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி லென்ஸை நம்ம அணியறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். மேம், இப்போ வந்து கண்களுக்கு வந்து எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் பொதுவாக வந்து கொடுக்கப்படுது? இப்போ சிலவங்களுக்கு வந்து நோய் சார்ந்த சில சிகிச்சை முறைகள் அட்வான்ஸ்ட்லாம் சொல்லுவாங்கள்ல மேம், அந்த மாதிரி அட்வான்ஸ்டான சிகிச்சை முறைகள்லாம் என்ன இருக்குது? ஓகே, இப்போ வந்து நம்ம முன்னாடி பேசின மாதிரி கண்களுக்கு கண்ணாடி, காண்டாக்ட் லென்ஸு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து லேசர் பற்றி நான் சொன்னேன். அது வந்து அட்வான்ஸ்டு சிகிச்சை முறை. அது வந்து கண்ணாடி அணியிறவங்களுக்கு. இப்போ இதுவே வயசான பிறகு கேட்ராக்ட், அதாவது கண்களுக்கு இருக்கிற லென்ஸ் வந்து அது கிறிஸ்டலைன் லென்ஸுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதுவும் கண்ணாடி மாதிரி இருக்கணும் நார்மலாக. இப்போ அது வயசு ஆக என்ன ஆகும், அந்த கிறிஸ்டலைன் லென்ஸுன்றது அப்படியே ஒப்பேக் ஆகிடும். அதாவது நம்ம அது மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு மூடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒப்பேக் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் கண் பார்வை குறைஞ்சிரும். ஸோ இவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு சிகிச்சை முறையில் நம்ம அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற லென்ஸை, கேட்ராக்டை எடுத்துட்டு அதுக்குள்ளே இன்ட்ரோ ஆக்குலர் லென்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன பிளாஸ்டிக் லென்ஸை நம்ம பொருத்துறதுனால அவங்களுக்கு வந்து பார்வை குறைபாடு நீங்கி அவங்களுக்கும் நல்லா ஆயிடுது. மேம், இப்போ வந்து கண்களில் வந்து இப்போ மரபியல் சார்ந்த நோய்கள், அதாவது அந்த ஐரிஷ் கண்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த கண்களில் பொதுவாக வந்து மரபியல் சார்ந்த நோய் குறைபாடுனால என்னென்ன மாதிரி நோய்கள் வந்து உருவாகுது? ஸோ மரபியல் சார்ந்த குறைபாடுகள் நிறைய இருக்குது. இப்போ அது வந்து நிறைய அதுக்குரிய ரிசர்ச்சும் பண்ணுறாங்க. நம்ம கண்களில் வந்து ரொம்ப அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இது வரைக்கும் இன்னும் வைத்திய முறைன்னு கண்டுபிடிக்காதது ஒரே ஒரு டிசீஸ் வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லி பேர். இது வந்து என்ன ஆகுதுனாக்கா, அந்த கண்களில் இருக்க நரம்புகள் வந்து இப்போ நம்ம பேசணும் இல்லைங்களா, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ், அதான் அதுக்குள்ளே கண்கள் விழித்திரைக்குள்ளே இருக்கிற ஸ்மால் செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து பழுதடைஞ்சு கண்களில் ரத்தம் ஓட்டம் குறைஞ்சி பார்வையே அவங்களுக்கு தெரியாமல் இருப்பாங்க. அதாவது நம்ம பழைய காலத்தில் வந்து மாலைக்கண் நோயின்னு நம்ம சொல்லுவோம். மாலைக்கண் நோய் மாதிரி வந்துடும் இவங்களுக்கு. வந்து சாதாரணமாக வெளியில் ஈவினிங் 4-5 மணிக்கு மேலே போனால் கண் பார்வை தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம நேராக பார்க்கும்பொழுது நம்ம சைடில் இருக்கிறதும் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா வரவங்களுக்கு சைடில் இருக்கிற விஷன், பக்கவாட்டில் இருக்கிற விஷன் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமையே குறைஞ்சிரும். பார்வை வந்து ஈவினிங் ஆனால் பிளைண்ட்னஸ் இருக்கும், டே டைமில் பக்கவாட்டில் இருக்கிற விஷன் அவங்களுக்கு குறைவாக இருக்கும். ஸோ இது வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்கிறது. இது வந்து மரபணுவில் வர்றது தான். அந்த காலத்தில் நம்ம வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப காமனாக இருந்தது. அந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணும்போது இந்த மரபணுக்கள் நல்லா வலுப்பெற்றுது. அம்மா சைடு இருக்கலாம், அப்பா சைடு இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க மூதாதையர்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அது வந்து மரபணு லெவல்லையே இருந்திருக்கும். நம்ம சொந்தத்தில் கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, இந்த மரபணு நல்லா வலுப்பெற்று அந்த டிசீஸை மேலுக்கு தூக்கி விட்டுரும். அடுத்த ஜெனரேஷனில் வரவங்களுக்கு மேலுக்கு தூக்கி விட்டு அந்த கண்டிஷன்னால் அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நிறைய சிகிச்சை முறைகள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் எதுவுமே நம்மளுக்கு சரியாக இன்னும் அதுக்குரிய வைத்தியம்ன்றது நமக்கு இன்னும் கிடைக்கல. எல்லாமே ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது. இப்போ தான் சிலது வந்து சில வைத்திய முறைகள், ஒரு எலக்ட்ரான் மாதிரி ஒன்று உள்ளே வைக்கலாம், நரம்புலையே பொருத்தலான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல. இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க சில சமயத்தில் குழந்தையிலேயே இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சிடும். ஒரு 7-8 வயசுலேயே நம்மளுக்கு தெரியும். ஒரு சில கண்டிஷன் வந்து 18-20 வயசு ஆகும்போது தான் தெரியும். ஒரு சிலருக்கு 40 வயசில் தான் தெரியும். ஸோ அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தோடய இருந்திருப்பாங்க. அது ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கும், ரொம்ப மைல்டாக இருந்திருக்கும். அவங்க வந்து அதை புரிஞ்சிக்காமையே இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அது வயசு ஆகும்போது அந்த ப்ராப்ளம் வந்து மேலுக்கு தெரியும். அது இல்லாமல் நமக்கு வந்து கண்களில் வந்து மேக்குலர் டீஜெனரேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுவும் மரபணுனால் வரது தான். அது வந்து கண்களில் வந்து விழித்திரையில் ஒரு பேட்ச் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஒரு பிளாக் பேட்ச் மாதிரி, ரெட்டினால் ஒரு பிளாக் பேட்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும். இல்லை சம்டைம்ஸ் நீர் கொத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னாக்கா, நம்ம நேராக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நடு பார்வை சென்டர் தெரியாது, ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நேராக நம்ம ஒருத்தரை பார்க்கும்பொழுது அவங்களோட முகம் தெரியாது, அவங்களோட கை கால் தெரியும். அவங்களுக்கு வந்து கை காலை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாங்கனாக்கா முகம் தெரியாது. இது வந்து மேக்குலர் டீஜெனரேஷன்றது பேர். ஸோ இது வந்து இதுவும் மரபணுவில் வரது தான். இதுவும் வந்து ஒரு 18-20 வயசில் தான் நாங்கள் கண்டுபிடிப்போம்.
ஏன்னா நிறைய பேருக்கு அதோட டிஃபிகல்ட்டி தெரியவே 2 கண்ணு சேர்த்து பார்க்கும்போது அவங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்களே வந்து ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை செக் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுவும் ஒரு மரபணுக்கள். இது இல்லாமல் இதே மேக்குலர் டீஜென்ரேஷன் வயசானவங்களுக்கு வரலாம். வயசானவங்களுக்கு ஏன் வருதுனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த கண்களில் அந்த நரம்பில் இருக்கிற சக்தி குறைஞ்சிடுறதுனால வரலாம். இல்லை டயபெட்டிஸு இல்லை ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக மரபணுக்களால் வர்றது. அது இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்க, சில குழந்தைங்களுக்கு வந்து கண்ணே கரெக்டாக உருவாகிருக்காது, இல்லை கண்கள் வந்து அந்த கருவிழி வந்து வெள்ளையாகிட்ருக்கும். இதெல்லாமும் சில சம்டைம்ஸ் அவங்களோட ஃபேமிலியில் எங்கள் சித்தப்பாக்கு ஆயிருக்கு, அத்தைக்கு ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கேட்கும்பொழுது. ஸோ ஏதோ ஒரு மரபணுக்கள் இருந்துக்கிட்டு அந்த ரத்தத்தில் அது அடுத்த ஜென்ரேஷனில் குழந்தைகள் பிறக்கும்போது ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மேம், இப்போ வந்து சிலவங்களுக்கு வந்து பிறவியிலேயே பார்வை குறைபாடு பிறக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் மரபியல் ரீதியான ப்ராப்ளம் தானா? இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம். மரபியல் ரீதியான ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். இல்லை வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கருவிழின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கருவிழி வந்து அப்படியே வெள்ளையாயிட்டிருக்கும், அதுவும் இருக்கலாம் 2 கண்லேயும். ஸோ இதெல்லாமும் குழந்தைகள் பிறக்கும்போதே பார்வை இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப காமன் ப்ராப்ளம், நம்ம சரி பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து கேட்ராக்ட். குழந்தை பிறக்கும்போதே கேட்ராக்டோட பிறக்கலாம். அவங்க அம்மாவே பார்த்த உடனே சொல்லுவாங்க, அந்த கண்ணில் வெள்ளை மணி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு வந்து கொண்டு வந்து காமிப்பாங்க. காமிக்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரியும் கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம உடனடியாக 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளேயே ஆப்ரேஷன் பண்ணி அந்த கேட்ராக்டை எடுத்துட்டா தான் அந்த குழந்தைங்களோட கண்ணு நரம்பு நம்ம விழித்திரை வந்து வலுவடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தெரியாமல் விட்டுட்டோம்னாக்கா அந்த விழித்திரை வலுவிழந்து போச்சுனாக்கா அதுக்கப்புறம் அதை வைத்தியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த கேட்ராக்ட் எதனால் மேம் ஃபார்ம் ஆகுது? இது வந்து நம்ம கண்கள் அம்மாவோட கருவில் இருக்கும் பொழுது சில மாறுதல்கள், அதாவது ரத்தத்தில் சில மாறுதல்கள் வரலாம். அதனால் கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகலாம். ஒரு சில பேருக்கு வந்து ப்ரெக்னன்சியில் வந்து டயபெட்டிஸ் வரும், அம்மாவுக்கு டயபெட்டிஸ் வரும், சுகர் இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில அம்மாக்களுக்கு வந்து 3ஆவது மாதத்தில் ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து போயிருக்கும். எனக்கு மைல்டாக ஜுரம் வந்தது, டாக்டர்கிட்ட போனோம், சரியாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வைரஸ் ஆனது இந்த குழந்தைங்களுக்கு கண்ணில் கேட்ராக்ட் வளர்கிறதுக்கு அந்த நேரத்தில் அந்த தடுக்கிறதுக்கு இல்லாமல் குழந்தைகளோட கண்கள் வந்து கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிடும். வயசானவங்களுக்கு கேட்ராக்ட் வர்றதுக்கு டயபெட்டிஸ் ஒரு காரணம், முதுமையும் ஒரு காரணம், டயபெட்டிஸும் ஒரு காரணம். கண்கள் ஏற்பட குறைபாடுகள் பற்றி பேசணும். ஒருத்தருக்கு வந்து கண் வந்து பிறவிலே இல்லை அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து இப்போ கண் மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுறாங்கல்ல மேம், இல்லைனா கண்ணில் அடிபட்டவங்களோ அந்த மாதிரி கூட பண்ணுவாங்கல்ல. அப்போ இந்த கண் மாற்று அறுவை சிகிச்சை எந்த அளவுக்கு ஒரு பார்வை இல்லாதவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இது வழிவகை செய்யுது மேம்? கண் மாற்று அறுவை சிகிச்சைன்றது கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் இப்போ நம்ம சொல்கிறோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த கருவிழியை மாத்திரம் எடுத்துட்டு புது கருவிழி வச்சு கண்களுக்கு ஒளி கொடுக்கறதுக்கு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறோம். நம்ம கண் தெரியாமல் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது, மேலே பார்க்குறதுக்கு கண் நல்லா இருக்குது, ஆனால் கண் தெரியல, அவங்களுக்கு நரம்பு தான் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த கண் அறுவை சிகிச்சைனால் அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. நரம்பு நல்லா இருந்தால் தான் நம்மளால் இந்த கண் அறுவை சிகிச்சை நம்மளால் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைங்களுக்கு அந்த கருவிழியை எடுத்துட்டு மாற்று அறுவை சிகிச்சை, மாற்று கருவிழி வச்சு அறுவை சிகிச்சை நம்ம பண்ணுறோம். இந்த கருவிழி நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னாக்கா இறந்தவர்கள்கிட்டேருந்து நம்மளுக்கு கருவிழி கிடைக்குது. ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கருவிழியை நம்ம வந்து 6 மணி நேரத்துக்குள்ளே எடுத்து அதை ஒரு பர்டிகுலர் கெமிக்கல்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் குழந்தையாக இருக்கட்டும், இல்லை சில பேர் வந்து அடிபட்டு கண் பார்வையை இழந்திருப்பாங்க, அந்த கருவிழி அப்படியே வெள்ளையாயிட்டிருக்கும். ரொம்ப காமன் ப்ராப்ளம் வந்து நம்ம பட்டாசு வெடிக்கிறது, அதில் ஆகலாம். இல்லை நம்ம வெளியில் ஏதாவது கண்கள் ஏதாவது இன்ஜுரி ஆகி அதுலேருந்து அந்த கருவிழியை வந்து வெள்ளையடைஞ்சிருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இறந்தவர்களிடம் எடுக்கிற கருவிழியை அவங்களுக்கு வச்சு அந்த மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். ஆனால் கண்கள் சுத்தமாக நரம்பே வேலை செய்யலை அப்படின்னும் போது இந்த சிகிச்சை அவங்களுக்கு ஒன்றும் பயனளிக்காது. இப்போது நம்ம கண் மாற்று அறுவை சிகிச்சையில் இப்போ வந்து நம்ம சிலவங்க வந்து இப்போ நம்ம கண் பார்வை குறைபாடு இருக்குன்னு வைங்க மேம், அவங்களோட கண்ணையும் பொருத்தலாமா, கருவிழி பொருத்தலாமா? கண்கள் வந்து அறுவை சிகிச்சை இறந்த பிறகு நம்ம எடுக்கிறோன்னாக்கா அவங்களுக்கு வந்து கேன்சர் வியாதி இருந்து அவங்க இறந்துருக்கக்கூடாது, ஹெச்ஐவி இருக்கக்கூடாது,
அப்புறம் வெனீரியல் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த டிசீஸ்லாம் இருக்கக்கூடாது. ரீசன்ட் டைம்ஸில் ஜாண்டிஸ் அந்த மாதிரி வந்து இப்போ அந்த HBsAgலாம் சொல்கிறாங்க, சில விதமான வேறுபட்ட ஜாண்டிஸ், அந்த மாதிரி ஜாண்டிஸ் எல்லாம் இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து கண்கள் எடுக்கக்கூடாது. இப்போ நார்மலாக இறந்தாங்க, இல்லை அவங்க வந்து வேறு ஏதோ காரணத்துக்காக கண்கள் அறுவை சிகிச்சை இல்லை கேட்ராக்ட் பண்ணி இன்ட்ராகுலர் லென்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா கூட தாராளமாக கண்கள் தானம் நம்ம பண்ணலாம். ஸோ கண்கள் தானம்ன்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல தானம் அது. ஏன்னா நம்ம 2 கண்ணை நம்ம தானம் கொடுத்தோம்னா யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு கண்ணு பொருத்தணும்னா கூட அவங்களுக்கு ஒரு கண் பார்வை தெரியும். அதனால் தானத்தில் சிறந்தது வந்து கண் தானம். அதை வந்து தாராளமாக யாராக இருந்தாலும் பண்ணலாம். அது வந்து ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த இறந்த உடனே நம்ம கண் வங்கி ஐ பேங்க்குன்னு நாங்கள் சொல்லுவோம், அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டா அங்கேருந்து டாக்டர்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது 6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பண்ணலாம். மேம், இப்போ வந்து கண்களில் வந்து குறைபாடுகள் பற்றி நம்ம பேசணும். ஆனால் பொதுவாகவே இந்த கண்ணில் குறைபாடு வராமல் தவிர்ப்பதற்கு கண்களை வந்து எந்த மாதிரி நம்ம பராமரிக்க வேண்டும்? கண்கள் வந்து நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிட்ணும். ஏன்னா வந்து கண் நரம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம பார்வையும் நல்லாயிருக்கும். அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்போ கண்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, அப்போ அந்த நேரத்தில் நம்ம பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, நேராக போய் ஒரு மருந்து கடையில் ஒரு ட்ராப்ஸை வாங்கி போட்டுடுறாங்க. சரி, நமக்கு வந்து அது என்ன இன்ஃபெக்ஷன்னு தெரியாது. 2 நாளில் நம்மளுக்கு சரியாக போச்சுன்னா ரைட்டு, 2 நாளில் சரியாக போகலை அப்படின்னாக்கா நம்ம உடனடியாக கண் டாக்டரை அணுகி அவங்கக்கிட்ட என்னன்றதை கேட்டு அதுக்குரிய வைத்தியம் நம்ம பண்ணணும். அதே மாதிரி கண்களில் அடிபட்டாலும் என்ன பண்ணுவாங்க பொதுமக்கள், நேராக போயிட்டு எதையோ ஒரு மருந்தை வாங்கி போட்டுருவாங்க. ஆனால் கண்களில் அது அடிபட்டதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். கண்கள் விழித்திரையில் அடிபட்டிருக்கலாம், இல்லை கண்ணில் கருவிழி உள்ளே அடிபட்டிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். இதை தெரியாமல் இவங்க பார்வை நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 3-4 மாதம் கழிஞ்ச பிறகு தான் தெரியும் அவங்களுக்கு பார்வையில் ஏதோ குறைபாடு வருதுன்னு. அப்போ வந்தபோது தான் நம்ம கேட்டால் ஆமாம் அப்போ அடிபட்டுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்களில் அடிபட்டா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண் டாக்டரை அணுகி நம்ம வந்து பரிசோதனை பண்ணிக்கணும். அதே மாதிரி தூர பார்வை தெரியல, கிட்ட பார்வை தெரியல, எதுவாக இருந்தாலும் கண் டாக்டரை அணுகி நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும். இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு அவசர உலகத்தில் என்ன ஆகுது, உடனே கண் இதுக்கு போகிறாங்க, ஒரு கண் ஆப்டோமெட்ரி கடைக்கு போகிறாங்க. அந்த மிஷினில் ஆட்டோ ரிஃப்ராக்டர்னு நம்ம சொல்லுவோம், அதில் உட்கார வச்சு ஒரு நம்பரை பார்த்து கொடுப்பாங்க, உடனே அதில் கண்ணாடி போட்டுட்டு வந்துடுவாங்க. அதுலேயும் நிறைய குறைபாடுகள் வரலாம். அதனால் நீங்கள் யார் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே கண் டாக்டரை அணுகி உடனடியாக நம்ம வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்களில் வரும்பொழுது நம்மளுக்கு வந்து 2 நாள் மருந்து போட்ட உடனே சரியாக போயிடும். ஆனால் அந்த வைரஸ் என்னாகும், கண் கருவிழி மேலே போய் ஃபுல்லாக உட்காந்துடுச்சுன்னா அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சில சமயத்தில் 6 மாதம் கூட ஆகும். இது வந்து அப்படியே விட்டுட்டு 15 நாள் கழித்து அவங்க வரும்பொழுது தான் இந்த வைரஸ் வந்து நம்ம கருவிழி மேலே போய் உட்காந்துருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லும்போது தான் வரவங்களுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணுன்னா நம்ம கண் டாக்டர்கிட்ட போய் உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்து சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்களும் நல்லாயிருக்கும். மேம், இப்போ வந்து பொதுவாக பெண்கள் வந்து கண்ணுக்கு கீழே மை போடுறாங்க, கண்ணுக்கு மேலெலாம் அந்த மாதிரி நம்ம வந்து உபயோகப்படுத்தும் போது அது மூலமாக கண்களில் ஏதாவது பாதிப்பு வர்றதுன்றது ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் நம்ம வந்து கெமிக்கல் அலர்ஜி வரலாம். இப்போ இதெல்லாமே நீங்கள் வந்து ஐஷேடோ, கண்களுக்கு மை எதுவாக இருந்தாலும் கெமிக்கல் தான். முன்னாடி காலத்தில் நம்ம அந்த கரிசலாங்கண்ணி கீரையிலேருந்து தான் நம்ம கண் மை பண்ணிகிட்டு இருந்தோம். கரிசலாங்கண்ணி கீரைன்றது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, விட்டமின் ஏ, ஹை கண்டென்ட் ஆஃப் விட்டமின் ஏன்னு நம்ம சொல்லுவோம். அதை வச்சு தான் மையே பண்ணுவாங்க, கண் மையே. ஆனால் இப்போ வந்து யாருமே அதை நம்ம பண்ணுறதில்ல, எல்லாருமே நம்ம கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கெமிக்கல்ஸ்னால கெமிக்கல் அலர்ஜி வரும்பொழுது நம்மளுக்கு வந்து கண்ணை சுற்றி அரிப்பு வரும், அந்த எமையில் நிறைய வெள்ளையாக ஃபார்ம் ஆகும், அப்புறம் அந்த எமை ஓரத்தில் நிறைய பேருக்கு அரிக்கும். இதெல்லாம் வந்து இந்த கெமிக்கல் அலர்ஜி தான். ஸோ அவங்க வந்தாங்கன்னாக்கா அதெல்லாம் நம்ம நிறுத்திட்டு அதுக்குரிய வைத்தியம் கொடுக்கலாம். 2வது வந்து ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற நம்ம ஐ மேக்கப் வாங்கி போடுறது நல்லது. ஏதோ விலை குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாதாரண கம்பெனி எதையாவது வாங்கி நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி கெமிக்கல் அலர்ஜி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இருக்குது. மேம், கண்களை வந்து அடிக்கடி கழுவிட்டு இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்களா? அது மாதிரி இப்போ வந்து இந்த கண்மை போடுறது இதெல்லாம் நம்ம போட்டதுக்கு அப்புறமாவும் சரி, கண்களை வந்து எப்படி கழுவி எப்படி சுத்தமாக வச்சுக்கணும்? கண்களை கழுவணுன்றது வந்து செய்ய தேவையே கிடையாது. ஏன்னா கடவுளே வந்து நம்மளுக்கு கண்ணீர் நிறைய கொடுத்துருக்காரு கண்களை க்ளீனாக வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் நம்ம வந்து தினப்படி கண்களில் தண்ணி தெளித்து கழுவணுன்றது பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம கண்கள்லேருந்து வர கண்ணீர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து அந்த pH
அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது அதில் இருக்கிற ஆசிட் கண்டென்ட்ஸு, அதில் இருக்கிற எண்ணெய் சத்து, அதில் இருக்கிற அதில் இருக்கிற சால்ட்டு, அப்புறம் அதில் இருக்கிற எண்ணெய், இதெல்லாம் வந்து ஒரு நம்ம கண்ணீர்னு எடுக்கும்போது இவ்வளோ இருக்குது அந்த கண்ணீருக்குள்ளே. அந்த நம்ம கண்ணீரில் அதை விட்டுட்டு நம்ம தண்ணியை போட்டு அலம்பும்போது என்ன ஆகுது, அதுக்குள்ளே இருக்கிற ஆசிட் கண்டென்ட்டு, அதுக்குள்ளே இருக்கிற அந்த நியூட்ரிஷன் எல்லாமே போயிடுது நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அதை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து இப்போ ஏதோ கண்களில் ஏதோ தூசி விழுந்து போச்சு, கண்கள் உடனே வலிக்குது, ரொம்ப இரிட்டேஷன் நிறைய இருக்குன்னா அந்த நேரத்தில் நம்ம தண்ணி போட்டு அலம்பலாம். ஆனால் தினப்படி தண்ணி போட்டு அலம்பணுன்ற அவசியம் ஒன்றுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு வெளியில் பைக்கில் நீங்கள் போயிட்டு வரீங்க, கண்களில் நிறைய தூசி படிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நார்மல் ஐ ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நல்லா சோப் போட்டு முகத்தை அலம்பிட்டு அந்த ஐ ட்ராப்ஸை 2 போட்டு விட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். தண்ணி போட்டு கழுவுறதுன்றது ஒரு நல்ல செயல்முறையே கிடையாது. நம்ம அந்த அழுக்கை நாமளே வெளியே எடுக்கலனாலும் இயற்கையே நமக்கு அந்த வெளியில் வரத்துக்கு ஆமாம், கடவுள் நிறைய கண்ணீர் கொடுத்துருக்காரு. அப்படி நம்ம நிறைய தூசின்னு விழும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு நார்மல் ஐ ட்ராப்ஸ், நீங்கள் அது கண் மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க, அதை போட்டுட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். ஓகே மேம், நீங்கள் சொல்லும் போது ஐ இன்ஃபெக்ஷன் பற்றி சொன்னீங்கல்ல, இதில் வந்து மெட்ராஸ் ஐ அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராப்ளம். இது வந்து எதனால் ஏற்படுது? இப்போ வந்து ஒருத்தவங்களை பார்த்தாலே அது வந்து பரவிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு உண்மை, அது எதனால் உருவாகுது மேம்? மெட்ராஸ் ஐன்றது அந்த முதல் அந்த வைரஸை கண்டுபிடிச்சது வந்து நம்மளோட கண் ஆஸ்பத்திரி, எக்மூரில் இருக்கிற கண் ஆஸ்பத்திரியில் தான் அதை ஃபஸ்ட்டு அப்படி ஒரு வைரஸ் இருக்குன்றதையே கண்டுபிடிச்சாங்க. அது பல வருஷங்களுக்கு முன்னாடி. அதனால தான் இட் இஸ் கால்டு மெட்ராஸ் ஐ. ஈவன் அமெரிக்காவில் கூட இதை வந்து மெட்ராஸ் ஐன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விதமான வைரஸ்னால் வர்றது. இது வந்து ஒரு எபிடமிக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சில காலகட்டத்தில் தான் இந்த இன்ஃபெக்ஷன் வரும். அதாவது ரொம்ப மழை பெய்யும் போது வரும், ரொம்ப வெயில் அடிக்கும் போதும் வரும். இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒத்தரை பார்க்கும்பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்க. ஆமாம், வரும். ஏன்னாக்கா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மெயின்லி ஏர்போன் டிசீஸ், காற்றுனால பரவற இன்ஃபெக்ஷன் இது. ஸோ அதனால் நம்ம யாராவது ஐ இன்ஃபெக்ஷன் வந்தது, மெட்ராஸ் ஐ வந்ததுன்னா கூட நம்ம உடனே ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னாக்கா எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு காமன் கோல்டு வந்ததுன்னா கூட ஒரு 5-7 நாள் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனும் 5-7 நாள் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம வந்து எதிரில் இருக்கிற காற்று நம்ம கண்ணு மேலே பட்டு அதனால் செகண்டரி இன்ஃபெக்ஷன்னு ஒன்று வரும். அதாவது அந்த வைரஸோட பாக்டீரியாவும் கூட சேர்ந்துருச்சுன்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது தான் நம்மளுக்கு கண்களில் நிறைய அழுக்கு வர்றது, கண்கள் அப்படியே மூடிக்கிறது, கண்கள் வலி ரெட் கலரில் ஆகிடும், தலைவலி, இதெல்லாமே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் ஐ ட்ராப்ஸ் கொடுப்போம். ரொம்ப ஃபீவரிஷ் ஃபீலிங் இருக்குது, ரொம்ப தலைவலி இருக்குங்களுக்கு கூட நம்ம ட்ராப்ஸும் டேப்லெட்ஸும் கொடுப்போம் நம்ம. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு எப்படினாலும் 5-7 நாள் இல்லாமல் சரியாக போகாது. அந்த 7 நாளைக்கு நம்ம வந்து கொஞ்சம் பக்குவமாக தான் இருக்கணும். அந்த நேரத்துலையும் கண்களில் தண்ணி போட்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா அந்த வெளியிலேருந்து தண்ணியை போடும்போது அந்த தண்ணியில் என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷனும் கூட சேர்ந்துக்கும். ஸோ அதனால் தாய்ப்பாலோட ட்ராப்லாம் ஊற்றுவாங்க, அது உண்மையா மேம்? அது உண்மை தான், நிறைய பேர் பண்ணுவாங்க அது. ஏன்னாக்கா தாய்ப்பாலில் வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்குது. அந்த ஆன்டிபாடிஸ் போட்டால் அந்த இன்ஃபெக்ஷன் போகும் அப்படிங்கிறது ஒரு தியரிட்டிக்கலாக அதை சொல்லலாம். ஆனால் அது வந்து கரெக்டாக ப்ராக்டிக்கலாக சரியாக போகும்னு நம்ம சொல்ல முடியாது. வைத்திய முறை நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆனால் அது கரெக்டாக சரியாக போகுன்றது கேரண்டி கிடையாது நம்மளுக்கு. நம்ம கூட இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ட்ராப்ஸ் எல்லாம் நம்ம போட்டோம்னா தான் அது சரியாக போகும். ஸோ அதனால் அதுவும் நம்ம வந்து கண் வலி வந்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபார்மசியில் போய் மருந்து வாங்கி போடாமல் நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு மருந்து வாங்கி போட்டுக்கிறது நல்லது. மேம், இப்போ வந்து கண்ணாடி போடுறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து தலைவலி வரும்போது ஒரு கண்ணாடி போடுவாங்க மேம். அதுக்கு வந்து இப்போ வந்து நரம்பு சார்ந்த ஒரு குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அப்போது நரம்பு சார்ந்த ஒரு பிரச்சனைக்கும் கண்ணாடிக்கும் உள்ள தொடர்பு என்ன மேம்? சரி, நரம்பு சார்ந்த பிரச்சனைன்றது வந்து நம்ம வந்து மூளை லெவல்லையும் நம்ம சொல்லலாம். கண்களுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தன்றது நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து மூளையில் வந்து ஏதோ ஒரு கட்டியே இருக்குது அப்படின்றது நீங்கள் வச்சுக்கோங்க, ஆர் எனி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து முதல் அறிகுறி கண்களில் தான் தெரியும். ஏன்னா கண்களில் இருக்கிற நரம்பு, அந்த நரம்பு ஆப்டிக் நர்வ்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து ரொம்ப அப்படியே
ஒரு டைட்டாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு கண்கள் நாங்கள் மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா பேப்பிலேடிமான்னு நம்ம அதை சொல்லுவோம். அது அப்படியே நீர் கோத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் முதல் கண்டுபிடிக்கிறது கண்களில் தான். இதுக்கு பிறகு தான் நம்ம சிடி ஸ்கேன் பண்ணுறோமோ எம்ஆர்ஐ பண்ணுறோமோ எது பண்ணாலும் இந்த கட்டி இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ கண்கள் வந்து ஒரு விண்டோ டு த பாடின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு ஜன்னலை திறந்தால் நம்ம வெளியில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்குற மாதிரி கண்கள் நரம்பை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுதே நம்மளுக்கு உடம்புல வந்து சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இல்லை வந்து இந்த மாதிரி மூளையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மேக்குலர் டீஜெனரேஷன் அந்த மாதிரி மரபணுக்கள் ப்ராப்ளம் இருக்கா, இந்த ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா எல்லாமே அந்த கண்ணு நரம்பு செக் பண்ணும்போது விழித்திரையை செக் பண்ணும்போதே நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அதனால் கண்கள் வந்து ஒரு விண்டோ டு த பாடி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாப்புலர் சேயிங் அது. மேம் இப்போ வந்து சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கண் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் வந்து உங்களுக்கு கண் சார்ந்த குறைபாடுகள் போகும் அப்படின்னு நிறைய இதில் நம்ம பார்த்துருப்போம். இது எந்த அளவுக்கு உண்மையாகவே எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு வந்து அது நிவர்த்தி ஆகுமா? அதாவது கண்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது ஒரு கண்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ்ன்னு இருக்குது. அதாவது நம்ம கண்களை வந்து இடது பக்கம் திருப்புறதோ இல்லை வடது பக்கம் திருப்புறதோ மேலே பார்க்குறதோ கீழே பார்க்குறதோ கண்கள் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதை செய்யறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நாங்கள் கண்களை நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். எப்படி நம்ம ஒரு பேராலிசிஸ் வந்தால் நம்ம கை கால் நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணி நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோமோ அதை மாதிரி கண்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது இந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். ஸோ அதனால் என்னாகும், நம்மளுக்கு வந்து கண்கள் மசில் ஸ்ட்ரெங்தன் ஆன உடனே நம்மளுக்கு வந்து தலைவலி, கண்வலி, கண்கள்லேருந்து எரிச்சல், தண்ணி வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் சரியாக போயிடும். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸை நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணி கண்ணாடி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆக முடியாத ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் கண்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னாக்கா அந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். ஆனால் கண்ணாடி எடுத்துட முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து சமீப காலங்கள் நம்ம பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஸ்ட்ரெயின்ஸ் நிறைய வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க மேம். ஸோ இது வந்து வராமல் இருக்க என்ன மேம் பண்ணலாம், இதை எப்படி தவிர்க்கலாம்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் இப்போ நம்ம கடைசியாக சொன்ன பதில். இந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸை நம்ம நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணனாமே இந்த கம்ப்யூட்டர், நியர் விஷன் கேட்ஜெட்ஸ், ஐபேட் எதுவாக இருந்தாலும் பார்க்கும்பொழுது கண்களோட ஸ்ட்ரெயின் குறையும். அதனால் இது நம்பர் 1 ட்ரீட்மெண்ட்டு. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்களுக்கு ஐ எக்ஸசைசஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கண்களோட மசில்ஸ் தூரப்பார்வை கிட்ட பார்வைக்கு எப்படி கண்களோட இருக்கிற மசில்ஸ் சுருங்கி விரியுதோ அந்த தன்மையும் நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. ஏன்னா இவங்க வந்து கிட்ட பார்வையே தொடர்ந்து பார்த்துட்ருக்குறாங்க ஒரு 12 மணி நேரத்துக்கு போல். ஸோ அதனால் பார்க்குற பார்வை அவங்களுக்கு குறைஞ்சி போகுது. மூணாவது வந்து தலைவலி, கண்வலி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நிறைய வருது. ஏன்னாக்கா அது வந்து லைட்டோடு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இலுமினேஷனோடு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ கலர்ஃபுல் ஸ்க்ரீன். அதனால் வந்து இதெல்லாம் சேர்ந்து கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த கண்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. மேம் இது வரைக்கும் வந்து கண் சார்ந்த குறைபாடுகள், கண் பராமரிப்பின் அவசியம், கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம், அதை பற்றி கண் சார்ந்த பல பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பற்றி எங்ககிட்ட விரிவாக எடுத்துரைச்சிங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. இதுவரை கண் சார்ந்த குறைபாடுகள், கண்ணாடி அணிவதன் அவசியம் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளித்தவர் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள். உடன் உரையாடியவர் நுஸ்ரத் அவர்கள்.